அம்மா, அம்மா, அக்கா, அம்மா எங்கக்கா? உன்னதான் கேக்குறேன்க்கா, அம்மா கடைக்கு ஏதாவது போயிருக்காங்களா? அக்கா, உனக்கு என் மேல கோவம்னா என்னை எவ்வளவு வேணாலும் திட்டுக்கா. உன் ஆத்திரம் தீர என்னை அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன்க்கா. இப்படி பேசாம மட்டும் இருக்காத, என்னால தாங்க முடியல. அக்கா நில்லுக்கா. விசாரணை பண்ணாமலேயே நான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டேயே, உனக்கு இது நியாயமா இருக்காக்கா? நீ தப்பு பண்ணிட்டேங்கிறது நிச்சயமா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏன் விசாரணை பண்ணணும்? ஒருத்தன் கொலை செஞ்சிட்டா கூட அவன் எந்த சூழ்நிலையில செஞ்சான், ஏன் செஞ்சான்னு சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கக்கா. எனக்கு அந்த சான்ஸ கூட நீ கொடுக்க மாட்டியாக்கா? நம்பிக்கை துரோகங்கிறத கொலைய விட பெரிய பாவுண்டி. நம்ம மனசறிஞ்சு யாருக்குமே துரோகம் செய்யலக்கா. அம்மாவோட வைராக்கியம்ன்றது உனக்கு வெறும் வார்த்தை தான்க்கா. ஆனா எனக்கு அதுதான்க்கா வாழ்க்கை. அத பத்தி பேசுற இடத்துல தான்க்கா நீ இருக்க. அத கனவா சுமந்து நிறைவேற்றுற இடத்துல நான் தான்க்கா இருக்கேன். அம்மாவை ஜெயிக்க வைக்காம காதல் கல்யாணம்னு எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன்னு நான் தான்க்கா அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். கொடுத்த வாக்கு காப்பாத்தலன்னு நீயே இவ்ளோ துடிக்கிறேன்னா அதை செய்ய தவிர எனக்கு எப்படி வலிக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருக்கா. அந்த சங்கடமும் உறுத்தலும் என் உசிர கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துட்டு இருக்கிறது உனக்கு தெரியாதுக்கா. இப்போ இவ்ளோ பேசுறவ எதுக்குடி அவசரப்பட்டு தாலி கட்டிக்கிட்ட? நான் விருப்பப்பட்டு கழுத்தை நீட்லக்கா. என் சம்மதம் இல்லாமலேயே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் தான் உன்கிட்ட சொல்றேனேக்கா. இந்த கதையை என்ன நம்ப சொல்றியா? அக்கா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேளுக்கா. அதுக்கப்புறம் நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன பேச விடுக்கா. நானும் ஜீவா சாரும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தப்போ அவரோட தங்கச்சி போன் பண்ணாக்கா. அம்மாக்கு உடம்புக்கு முடியலன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. என் புள்ளைய இப்பவே இங்கேயே நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாமா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்ன்றது என் அம்மாவோட வைராக்கியம். அதை நிறைவேற்றாம என் வாழ்க்கையில வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன்னு நான் அவங்க கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேம்மா. நான் எங்க அம்மாவுக்காக எங்க மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். வாங்க, இப்படி நில்லுங்க. சாரோட அம்மா 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்களா? ஆமாக்கா. அவ்வளவு பெரிய துக்கம் நடந்ததுக்கு அப்புறம்
என்னால நான் நினைச்ச எதையுமே செய்ய முடியலக்கா. சாருக்கு கல்யாணம் நடக்கணும்ன்றதுதான் அவர் அம்மாவோட கடைசி ஆசை. அத பார்த்ததுதான் அவங்களோட கடைசி சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட தான் அவங்க ஆத்மா நிம்மதியா போய் சேர்ந்துருச்சுக்கா. தாலிய தூக்கி எரியறதெல்லாம் அந்த அம்மாவுக்கு செய்யற பெரிய பாவம்க்கா. நான் அப்படி செஞ்சா அவங்க ஆத்மா சாந்தி அடையாதுக்கா. நிறைவேறாத ஆசையோட அவங்க இங்க அலைய கூடாதுன்னா நான் எப்பவும் இத சுமந்துகிட்டு இருக்கேன். நடந்ததெல்லாம் சொல்லி அம்மா கால்ல விழுந்து கதறி இருக்கலாம். ஆனா முழுசா நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அம்மா தாங்குவாங்களான்னு எனக்கு தெரியலக்கா. தாலிய கட்டி நான் பேச ஆரம்பிச்சதுமே அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டேன்க்கா. உண்மையை சொல்லி அம்மாவை சாகடிக்கிறத விட IPS ஆகி அம்மாவை ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கேக்குறதுதான் சரின்னு எனக்கு தோணுச்சுக்கா. அதனாலதான் நான் தாலிய மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேனே தவிர உங்க எல்லாரையும் ஏமாத்தணும்ன்ற நோக்கம் எனக்கு இல்லக்கா. உண்மைய வெளிப்படையா சொல்லவும் முடியாம மறைக்கவும் முடியாம ஏற்கனவே நான் நரக வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்கேன்க்கா. இதோட உன் வெறுப்பும் சேர்ந்துருச்சுன்னா என்னால தாங்க முடியாதுக்கா. உன் கோவத்தை சம்பாதிச்சுட்டு IPS எக்ஸாமையும் என்னால எழுத முடியாதுக்கா. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதுக்கா. என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிடுக்கா. மயிலு, அழாதடி, அழாத. நீ எவ்வளவு பெரிய வேதனைய சுமந்துட்டு இருக்கன்னு எனக்கு புரியுது. நடந்தது என்னன்னு முழுசா தெரியாம நானும் உன்கிட்ட ரொம்ப கோவமா நடந்துகிட்டேன். உன்னை கண்டபடி பேசிட்டேன். நீ தாண்டி என்ன மன்னிக்கணும். அப்படிலாம் சொல்லாதக்கா. நீ என்ன மன்னிச்சாலே போதும். உன் மேல தப்பு இருந்தா தானே உன்னை மன்னிக்கிறதுக்கு. நீ எந்த தப்புமே பண்ணலடி. நானா இருந்திருந்தாலும் இததான் பண்ணிருப்பேன். நீ எடுத்த முடிவு சரிதான். இப்போதைக்கு அம்மாக்கு எதுவும் தெரிய வேணாம். நீ நல்லபடியா IPS எக்ஸாம் எழுதி முடி. அம்மாவோட கனவை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் நாம அம்மா கிட்ட பொறுமையா பேசிக்கலாம், சரியா? கல்யாணம் முன்னாடியே முடிஞ்சிட்டாலும் நீ அவங்க வைராக்கியத்துல ஜெயிக்க வச்சிட்டல, அந்த சந்தோஷத்திலேயே அவங்க உன்னை மன்னிச்சிருவாங்க. அன்னைக்கு உனக்கும் துணையா நானும் இருப்பேன். நடந்ததெல்லாம் மறந்துட்டு எக்ஸாம்க்கு தயாராகிற வழிய பாரு. எல்லாம் நல்லபடியா முடியும். சரிக்கா. அந்த மயில் மட்டும் என் கையில மாட்டினான்னு வை, நீ இப்ப புரோட்டாவை பிச்சு போட்டு பாரு, அதே மாதிரி நான் அவளை பிச்சு போட்டுருவேன்க்கா. நியாயமா பார்த்தா நாம நம்ம மேலதான் கோவப்பட்டுக்கணும் மகா. அவளால பெருசா என்ன செய்ய முடியும்னு நாம தான் அவளை குறைச்சி எடை போட்டுட்டோம். அந்த தப்பால வந்த வேணதான் இது. இந்த சின்ன வயசுல 4-5 வருஷம் சர்வீஸ்ல நீ எத்தனை போலீஸ் கண்ணுல விரல விட்டு ஆட்டிருப்ப. ஆனா இன்னைக்கு உன் கண்ணுல விரல விட்டு ஆட்ட ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டா. அப்படின்னா அந்த மயில் என்னை விட புத்திசாலி அப்படிங்கிறியாக்கா? நான் அப்படி சொல்ல வரல மகா, ஒரு ரேஞ்சே வேற. உன்னையும் அவளையும் நான் கம்பேர் பண்ணி பேசல. ஆனா மாட்டி போமான்னு பயப்படுற அளவுக்கு உனக்கு ஒருத்தி டென்ஷன் கொடுத்துட்டால. இது வரைக்கும் அதுக்கு கூட ஆள் இல்லாம தானே இருந்துச்சு. இனிமே நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும்னு சொல்ல வந்தேன். மயில் விஷயத்துல நம்ம உஷாரா இருக்கணும்னு நான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னலடி. அவ ரகசியம் நம்ம கிட்ட இருக்கு, அவளால நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நீ தான் அடிச்சு பேசின. அதையும் மீறி அவ உன்னை எப்படி போட்டு கொடுத்தான்னு பாத்தியா? இந்த புடவை விஷயத்துல நான் நிச்சயமா மாட்டிப்பேன்னு அவ ரொம்ப நம்பிக்கையா இருந்திருக்காக்கா. என்ன ஃப்ராடுன்னு நிரூபிச்சு அப்படியே லாக்அப்ல தள்ளிடணும்னு பிளான் போட்டிருக்காக்கா.
அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு நான் எப்படியோ அதை சமாளிச்சிட்டேன். ஆனா இன்னொரு லேடி கான்ஸ்டபிள் அந்த புடவையோட வந்து நின்னதும் நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு மயில் மேல இருக்கிற கோவமும் ஏன் மேல இருக்கிற நம்பிக்கையும் தான் என்ன இன்னைக்கு காப்பாத்துச்சு. எல்லா நாளும் காத்து நம்ம பக்கம் அடிக்காது மகா. இன்னைக்கு அவன் மேல இருக்கிற சந்தேகம் உன் மேல திரும்பறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது. அப்படி நடக்காம இருக்கணும்னா நாம 2 விஷயத்துல உஷாரா இருக்கணும். இனிமே குருமூர்த்தி எதையாவது வாங்கி கொடுத்தா அதை அனுபவிக்கணுமே தவிர விற்க கூடாது. மயில் விஷயத்துல நம்ம இன்னும் அலர்ட்டா இருக்கணுமே தவிர அலட்சியமா விட்டுறக்கூடாது. ஜுவல்லரியில என்ன துரத்த ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் எப்படா என்ன மாட்டி விடலான்னு காத்துட்டு இருக்கா. அவ என்ன பிளான் பண்றா, அதுல மாட்டிக்காம எப்படி தப்பிக்கிறதுன்னு அந்த டென்ஷனே ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. கால்ல குத்துன முள்ளு மாதிரி அவ என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. அத புடுங்கி எறிஞ்சாதான் நான் ஃப்ரீயா என் வேலையை பார்க்க முடியும். திருட்டு தாலி மேட்டர் எனக்கு தெரியும்னு தெரிஞ்சோ எந்த தைரியத்துல அவ எனக்கு எதிராக காய் நகர்த்தினான்னு எனக்கு புரியல. மாட்டி போமோன்னு ஒரு செகண்ட் அவ எனக்கு பயம் காட்டினால, ஒரு நிமிஷம் என்ன செத்து பழைக்க வச்சால, அதே டென்ஷனையும் பயத்தையும் நான் அவளுக்கு கொடுக்கறேன். இந்த மகா கிட்ட மோதுனா என்ன நடக்குங்கிறதுக்கு சின்னதா ஒரு சாம்பிள் காட்டுறேன். என் உருவத்தை பார்த்து நான் ரொம்ப சின்ன பொண்ணு நினைச்சிட்டா. உருவத்தை வச்சு வீரியத்தை எடை போடக்கூடாதுன்னு நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். ஆஹா மாமா தெய்வ மகளே, என்ன சர்ப்ரைஸ் விசிட். அப்பா வர சொல்லிருந்தாரு. நானே உனக்கு போன் பண்ணுன்னு நினைச்சேன், நீயே வந்து நிக்கிறிய. நம்ம இப்ப எங்கப்பா போறோம்? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்க்க போறோம். யாருப்பா? அது போறப்ப சொல்றேன். பரமர, நான் சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ரெடியா இருக்கீங்க ஆண்டவரே. பழம் ஸ்வீட்னு எதுவும் மிஸ் ஆயில, எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? நீங்க சொன்னதை விட எல்லாம் டபுளா வாங்கி வச்சிருக்கீங்க. நல்லது. மயிலு இங்க வா. மயிலு, எதுக்கு என் பொண்ணை மறைச்சு பார்த்துட்டு இருக்கா? நான் முறைக்கல சார், நார்மலா பார்த்தேன். ஓ, ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? அந்த கட்டப்பையை கொண்டு போய் ஜீப்ல வைப்பா. ஓகே சார். போத்தாங்க. பரமர, போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்கங்க. நீ ஒண்ணு வர, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு சஸ்பென்ஸ் தாங்கலப்பா. நம்ம எங்க போறோம்னு இப்ப வாட்சி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அவரை எனக்கு வேண்டப்பட்டவர்னு சொல்றதா இல்ல என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா இல்ல என் பொண்ணை எனக்கு அடையாளம் காட்டினாரு அந்த சாமின்னு சொல்றதான்னு தெரியல. பிறந்தப்போ உன்னை நான் கை குழந்தையா பார்த்ததோட சரி. நீ குள்ளமா உயரமா குண்டா ஒல்லியான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எப்படி இருப்பேன்னு தெரியாமே நான் உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பதான் கடவுளுக்கே என் மேல கருணை வந்து நீங்க 3 பேரும் சின்ன வயசுல எடுத்த போட்டோவை என்கிட்ட கொண்டாந்து சேர்த்தாரு. அந்த போட்டோ எடுக்கும்போது உனக்கு ஒரு 4-5 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் உன்னை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உன் சின்ன வயசு போட்டோவை வச்சு நீ இப்ப எப்படி இருப்பேன்னு எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஓவியத்தை கொடுத்து வரைய சொன்னேன். அந்த ஓவியர் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான நிறைய விஷயங்களுக்கு சிறப்பா வரைஞ்சு கொடுத்திருக்காரு. பெரிய வித்தக்காரர். உன் சின்ன வயசு போட்டோவை வச்சு உன்னை அப்படியே அச்சு அசலா இப்ப எப்படி இருப்ப அப்படியே வரைஞ்சு கொடுத்துட்டாரு.
வச்சு எப்படி அவ என் படத்தை வரைஞ்சிருக்க முடியும்? எங்கேயும் இடிக்குதே. பொண்ணு எப்படி இருப்பான்னு பெத்தவனுக்கே படம் வரைஞ்சு காட்டின சாமிமா அவரு. அந்த படத்தை வச்சுதான் நான் உன்னை ரொம்ப தீவிரமா தேடி அலைஞ்சேன். கடைசியில கண்டும் பிடிச்சிட்டேன்ல. இன்னைக்கு நான் என் பொண்ணு கூட இருக்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னா அதுக்கு முழு காரணமும் அவரு தான். அவர் மட்டும் இந்த படத்தை வரைஞ்சு கொடுக்கலன்னா காட்டுல வழியை தொலைச்ச மாதிரி நான் உன்னை தேடி திக்கு தெரியாம அலைஞ்சிட்டு இருந்திருப்போமா. அந்த ஓவியரால தான் நீ எனக்கு கிடைச்ச. அவர் எனக்கு செஞ்ச உதவியை வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாது. அதுக்காக அவருக்கு ஒரு நன்றியை சொல்லலன்னா நான் மனுஷனா இருக்க முடியுமா? இப்போ உன்னோட போய் அவருக்கு நன்றி சொல்றதுக்கு தான் ஸ்வீட்டு பழம்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். அவரை பாக்குறதுக்கு நீங்க மட்டும் போனா பத்தாதாப்பா, நானும் வரணுமாப்பா? ஆமாமா, நான் உன்னை கண்டுபிடிச்சது நீ நானும் ஒண்ணு சேர்ந்ததெல்லாம் அவரால தானே. நீ அவரை பார்த்து நன்றி சொல்லணும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். படம் வரைஞ்சு கொடுத்தவரு உன்னை நேர்ல பார்த்தாருன்னு வை, எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அச்சு அசலாம் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லி. அதான்மா, அதுதான் நீ அவருக்கு கொடுக்குற சந்தோஷம். அவர் சந்தோஷப்பட மாட்டாரு. என்னை பார்த்தது முதல்ல அவருக்கு சந்தேகம் தான் வரும். இது உங்க பொண்ணு இல்ல, நான் வரைஞ்சு கொடுத்தது வேற பொண்ணோட படம்னு சொல்லிட்டா நான் மாட்டிப்பேனே. ஓவியருக்கு எந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு தெரியலையே. இவ்வளவுதான் உங்க பொண்ணை வரைஞ்சேன், இவ்வளவு அக்யூஸ்டா வரைஞ்சுன்னு ஓவியர் சொல்லிட்டா மகாவோட சேர்ந்த பிரச்சனையில நானும் மாட்டிப்பனே. எல்லா உண்மையும் வெளியே வந்து அம்மாவோட வைராக்கியத்தை தோக்கடிச்ச மாதிரி ஆயிடுமே. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பாதி வழியில இறங்கிக்கலாமா? ஓவியர் மகாவை மட்டும் பார்த்துட்டு இவ உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாலும் அப்ப நேரா என்கிட்டதான் வந்து நிப்பாரு. இந்த சூழ்நிலையில இருந்து தப்பிக்கவே முடியாத போல இருக்கே. அம்மா, நீதான் ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்தணும். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நான் முழிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவன் ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கா? ஓவியரை பாக்குறதுல இவளுக்கு என்ன பிரச்சனை? திருட்டு தாலியை தவிர இவளை சுத்தி நிறைய மர்மம் இருக்கு. அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சும் இவதான் இவகிட்ட சொல்லாம கேம் விளையாடிட்டு இருக்கா. இவனை பத்தியும் எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணாதான் நான் சேஃபா இருக்க முடியும் போல இருக்கு. மயிலு, அந்த கட்ட பைய எடுத்துட்டு வா, மறந்து வச்சுட்டு வந்துட போறேன். சார் நீங்களா? வாங்க சார், வாங்க. உட்காருங்க சார். நான் போய் ஐயாவை கூட்டிட்டு வந்துடுறேன் சார். ஓவியரே உன்னை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட போற. ஏன்னா அவர் வரைஞ்ச ஓவியத்துக்கு அப்படியே உயிர் கொடுத்த மாதிரி இருக்கல்ல. அவரு கண்ணையே அவரால் நம்ப முடியாம போகுது பாரு. சாரி சார், ஐயா ஏதோ கால் வந்துருச்சுன்னு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிருக்காரு. அவர் உள்ள இருக்காருன்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். இப்பதான் ஐயாக்கு போன் பண்ணிருக்கேன் சார். 10 நிமிஷத்துல வந்துருவாரு. உங்களை ஐயா வெயிட் பண்ண சொல்லிருக்காரு சார்.
10 நிமிஷம் என்னம்மா, எவ்வளவு நேரம் ஆனாலும் அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருப்போம். சாரை பார்த்து நன்றி சொல்லாம நாங்க இங்க இருந்து நகர்றதா இல்ல. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? எனக்கு எதுவும் வேணாம். உனக்கு ஏதாவது வேணுமாமா? எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. ஒண்ணும் வேணாம், தண்ணி மட்டும் கொடு. ஓகே சார். இந்தாங்க சார். தேங்க்யூமா, கொடுங்க. அப்பா எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். இந்தாமா. போதும்பா. மகா, நீ ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? இந்த கிளைமேட்ல கூட உனக்கு வேர்த்து வடியுதே. என் பாடி கண்டிஷன் அப்படிப்பா, ரொம்ப ஸ்வெட் ஆகும். புது இடம்ல, அதான் ஒரு மாதிரி இருக்குப்பா. வேற ஒன்றும் இல்லப்பா. சரிம்மா. இவ்வளவு ஆதாரபூர்வமா மாட்டி விடுறதுக்கு இதான் சரியான இடம். ஆனா இவளோட சேர்ந்து நானும் மாட்டிப்பனே. ஓவியர் வரதுக்குள்ள எதையாவது சொல்லிட்டு கிளம்பிடலாமா?